திண்டுக்கல் மாவட்டம் பூதம்பட்டி அருகே கோவில் திருவிழாவில் நடந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில் மதுபோதையில் இளைஞர்கள் ரகளை செய்திருக்கின்றனர். தட்டி கேட்ட ஊர் மக்களை இரும்பு கம்பி மற்றும் கட்டையால் தாக்கியதில் 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரேம்குமார். வணக்கம் பிரேம்குமார். ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் மோதலானது ஏற்பட்டிருக்கிறது, என்ன காரணம்? விவரங்கள். சுபா, திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே பூத்தாம்பட்டி ஏடி காலனியில் காளியம்மன், பட்டாளம்மன், விநாயகர் கோவில்கள் உள்ளன. இந்த கோவில்களின் திருவிழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி நடைபெற்று வந்தது. இறுதி நாளான நேற்று இரவு கோவில் அருகே உள்ள நாடக மேடையில் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியானது ஊர் பொதுமக்களால் நடத்தப்பட்டது. இந்நிலையில் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக வந்திருந்த அம்மாப்பட்டி மற்றும் கொடிக்காப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மதுபோதையில் அங்கு நடைபெற்ற ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிக்கு இடையூறு செய்யும் விதமாக இருந்துள்ளனர். இதனை அப்பகுதி மக்கள் தட்டி கேட்டபோது அவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் இளைஞர்களை அங்கிருந்து அனுப்பி வைத்த நிலையில் பின்னர் அனைத்து இளைஞர்களும் சென்று மது போதையில் கிராம பொதுமக்களை கட்டை மற்றும் ஆயுதங்களால் தாக்கியுள்ளனர். இதில் கிராம மக்கள் 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து வேடச்சந்தூர் மற்றும் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வேடச்சந்தூர் போலீசார் 20க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது அந்த கிராமத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அந்த பகுதியில் அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க தொடர்ந்து போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதோடு சம்பந்தப்பட்ட இளைஞர்களையும் தேடி வருகின்றனர். இளைஞர்கள் மதுபோதையில் ஊர் மக்களை தாக்கும் வீடியோ காட்சிகள் தற்பொழுது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுபா.